எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு டிஎன் டெட் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு தான் கடைசி தேதி. ஸோ அப்ளை பண்ணாதவங்க இன்னைக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு என்னோட சேனலில் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நம்ம பேப்பர் 2க்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் பேப்பர் 2, அதாவது ஒரு 6th-லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறவங்க, ஒரு 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்புக்குள்ளே எடுக்கிறவங்க இந்த பேப்பர் 2-ஐ வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணியிருப்பீங்க. கரெக்டுங்களா? அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேப்பர் 2ல் என்ன கவர் ஆகுனா, ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜெக்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி. ஸோ இந்த இதில் வந்து எதுக்கு நம்ம இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு முக்கியமான டாபிக். ஸோ இதில் வந்து மொத்தமாகவே வந்து 30 கேள்வி கேட்குறாங்க. அந்த 30 கேள்விக்குமே தலா 1 மார்க்கு, அப்போ 30 மார்க் வரும். ஸோ இந்த பேப்பர் கம்பல்சரி. இந்த பேப்பரில் என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த சைக்காலஜி ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங், இதுதான் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகேங்களா? அதாவது அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, அந்த சைல்டோட டெவலப்மெண்ட்டு, இல்லை அந்த சைல்டோட க்ரோத்து, இல்லை என்னென்னலாம் அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அதை பற்றி படிக்கிறது. அதாவது இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த குழந்தையோடைய சைக்காலஜியை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அந்த குழந்தைய வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கலாம், இல்லை டல் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஈக்குவலாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள கொண்டு வரணும். ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் இந்த பேப்பரில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா சில கான்செப்ட்ஸ் இருக்குது, இல்லைன்னா தியரிஸ் இருக்குது. அதாவது நம்ம சைல்டு சென்டர்டு டீச்சிங்காக கொடுக்கணும். அதாவது அந்த சைல்டை மையப்படுத்தி நம்ம வந்து டீச் பண்ணணும். நம்ம சொல்கிறது அந்த குழந்தைக்கு புரியுதா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியணும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் தியரிஸ் அப்படின்னு சொல்லும் போது லைக் விஜய் கோபர்க், இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு ஒரு தியரிஸ் சொல்லியிருக்காங்க. அந்த தியரிஸை வந்து சைல்ட் சென்டர் ஓரியன்டாக நம்ம வந்து அதை கொண்டு போய் நம்ம சொல்லித்தரணும். அடுத்தது அந்த சைல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இண்டிவிஜுவல், அதாவது ஒரு ஒரு சைல்டுமே வந்து ஒரே மாதிரி கிளாஸ்ல எல்லாரும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க. ஒரு ஒரு குழந்தைக்குமே ஒரு தனித்தனி திறமைகள் இருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதை பற்றியும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொன்று அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அண்ட் நீட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் சில்ட்ரன். ஏன்னா நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற ஸ்பெஷல் சில்ட்ரனும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம வந்து பாடத்தை வந்து அதை எடுத்துகிட்டு போகணும், அவங்களுக்கான சிலபஸ் எப்படி நம்ம வந்து தனியாக ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இப்போ அந்த குழந்தைங்க வந்து மற்ற நார்மலாக இருக்க குழந்தைங்க கூட உட்காந்து படிக்கலாமா? ஸோ அப்படி படித்தா